எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் சாதகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக 2 நபர்களால் இது முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 4 அட்சர பாதங்களையும், கேட்டை 4 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்க, அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் மாதம் முழுக்கவே ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில தான் இருக்காருங்க. ஒரு மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும். கூட சுக்கரனுடைய நிலை சிறப்பாக இருக்கு. ஆனால் சரிங்களா, என்னதான் செவ்வாய் வந்து 8ல் மறைவு பெற்றாலும் சுக்கரன் ஓரளவுக்கு நல்ல ஒரு தன்மையில வர்றது சிறப்பு தான். அப்போ லைஃப் பார்ட்னருடைய வாழ்க்கை துணையாருடைய சப்போர்ட் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். அவங்க வழியில சில முக்கியமான விஷயங்கள், சில ஏற்றங்கள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா, ராசிதிபதி 8ஆம் இடத்துல மறைவு பெறும்போது எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சில தயக்கங்களை உண்டு பண்ணி கொடுக்கும், ஒரு தாமதத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதை பண்ணலாமா வேணாமா, இது பண்ணா இது எப்படி போகும், இது எப்படி அமையும், அந்த மாதிரி நிறைய ஏன் 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 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகுமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தையே கொடுக்கும், ஒரு சந்தேகத்தையும் கொடுக்கும், ஒரு தயக்கத்தையும் கொடுக்கும். எதுலையுமே ஒரு ஸ்டிஃபா ஒரு ஸ்டபனா இறங்கி அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் தயக்கத்தோடய எல்லாத்தையும் வந்து அணுகுவீங்க. சரிங்களா, அந்த தயக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் விட்டுடுங்க. சரிங்களா, எதையுமே தைரியமா இறங்கி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முருகர் வழிபாடு அதிகமா மேற்கொள்றது வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா, எந்த அளவுக்கு நீங்க முருகரை பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்தை நெருப்புறவுன்னு சொல்லப்பட செவ்வாய் வந்து பார்க்கும்போது வார்த்தைகள் விளையாடும். சரசர சரன்னு வார்த்தையை விடுவீங்க. என்ன, அதாவது வாயில என்ன முதல்ல எல்லாத்தையும் கொட்டி விட்டுருவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வார்த்தையை விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை அளந்து பேசுங்க, அளவா பேசுங்க. சரிங்களா, ஏன்னா தேவையில்லாம வார்த்தையை விட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையை வந்து அள்ள முடியாது. அந்த வகையில பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில பேசுற வார்த்தையால தான் அங்க பிரச்சனையே ஆரம்பிக்கும். முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டாவே குடும்பம் சிறப்பா இருக்கும். அதற்கடுத்து இந்த மாதத்துடைய முதல் பகுதியில ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்காங்க. இந்த குருவினுடைய பார்வையில் இருக்கிறது ஒரு தனித்துவம் அப்படின்னே சொல்லலாம். இந்த இணைவு லாபாதிபதி 3ஆம் இடத்துல மறைய 2ஆம் அதிபதி ராசியை பார்க்கிறார். அதாவது ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் சேர்ந்து இருப்பாருங்க. அதாவது வருமானத்தை லாபத்தை தருகின்ற லாபாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாருங்க. ஆனா தனாதிபதி சொல்லப்படக்கூடிய குரு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். அப்போ வருமானம் நல்லா தான் இருக்கும். இந்த காலகட்டங்கள் வருமானம் தடை இல்லாம கண்டிப்பா கிடைச்சுதான் இருக்கும். வேலை தொழில் உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் 2வது பகுதி ரொம்ப சிறப்பா இருக்கு. முதல் பகுதியை காட்டிலும் 2வது பகுதி சிறப்பா இருக்கு. முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும். லாபங்கள் வருமானங்கள் கண்டிப்பா அதிகரிக்கும். ஓரளவுக்கு பினான்சியலா நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வந்துடுவீங்க விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைவு பெறும்போது கொஞ்சம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் அக்கறை நீங்க எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்த எளிதில் வந்து நோய்வாய்ப்படக்கூடிய தன்மைகளை கொஞ்சம் உருவாக்கணும். டக்குன்னு சிக்காயிடுவீங்க. ஜலஜோஷம், காய்ச்சல், தலைவலி இது சார்ந்த விஷயங்கள் சற்று அதிகரிக்கும். ஸோ கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி உபதேசஸ்தானத்துல சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இது சார்ந்த அமைப்புகள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் சில தடைகள் இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிச்சு காமிப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் படிப்புல சில கவனச்சிதறலை கொடுத்தாலும் கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வந்துடுவீங்க. அதே போல ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் இந்த மாசத்துடைய முதல் பகுதியில சேர்ந்திருப்பாங்க. பழைய வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீட்டை வந்து ரெனிவேட் பண்றது, ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்குறது, அதாவது பழமைக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க. பழையது அதிகமா பிடிக்கும். ஏற்கனவே யூஸ் பண்ண மற்றவங்க பயன்படுத்தின பொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது அது சிறப்பாக இருக்கும். சனி சுக்கிரன் சேர்க்கையில் அதுதான் சிறப்பு. சரிங்களா, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செகண்ட் ஹேண்டில் வந்து பைக் வாங்குறது, கார் வாங்குறது, ஏற்கனவே கட்டின வீட்டை வாங்கி போடுறது, ஏற்கனவே வந்து ரொம்ப நாளாக வந்து உபயோகமே இல்லாத ஒரு லேண்டை வந்து வாங்கி வைக்கிறது, அது பிற்காலத்தில் கண்டிப்பாக பயன்படும். சரிங்களா, இன்றைக்கு உபயோகம் இல்லாமல் இருந்தாலும் கூட பிற்காலத்தில் அது பயங்கரமாக நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது எல்லாமே சனியினுடைய ஆதிபத்தியத்தின் கீழே வரும். அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில பார்ப்பீங்க. சரிங்களா,
விவசாயம் சம்மந்தப்பட்ட துறை, இரும்பு சம்மந்தப்பட்ட, மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு நிறம் சம்மந்தப்பட்ட டயரு, கேஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், எண்ணெய் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த மாற்றிய முதல் பகுதி கொடுக்கும். சரிங்களா? ஏன்னா சனியும் சுக்கிரனும் சேர்க்கப்படுறது சனிக்கு தான் ப்ளஸ் சுக்கிரனை விட. நல்ல ஒரு சிறப்பான வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பாக 2 நபர்களால் சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதல் விஷயம், ராசிக்கு 4ஆம் இடத்துல மாதத்துடைய 2வது பகுதியில சூரியன், சனி, புதனுடைய சேர்க்கை வந்து இருக்குங்க. இந்த புதன் அப்படின்ற கிரகம் ஒரு அலி கிரகம். சரிங்களா? புதன் வந்து யாரோட சேர்றாரோ அவங்கள மாதிரியே அந்த ஹேபிட் அப்படின்றது வரும். அதாவது ஒரு நல்லவனோட சேரும்போது நல்லவனா மாறுவான், கெட்டவனோட சேரும்போது புதன் கெட்டவனா மாறி பயன் கொடுப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சனியோட புதன் சேரும்போது இங்க கெட்டவன், சனி வந்து ஒரு இயற்கை பாப்பர் தான். அப்போ புதன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய தொடர்பு இல்லாம இருக்கும்போது கண்டிப்பா கெட்டதுதான் பண்ணுவார். அந்த வகையில பார்க்கும்போது சனி சூரியன் சேர்க்கை ஒரு சிறப்பில்லாத சேர்க்கை. அந்த சேர்க்கையோட புதனும் சேரும்போது கண்டிப்பா புதனும் கெட்டு போவார். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 4ஆம் பாவத்துல நினைவு ஏற்படும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாம ஓடிட்டே இருப்பீங்க. சரிங்களா? தாயார், தாய் வழி வர்க்கத்தால வஞ்சிக்கப்படுகின்ற சில சூழ்நிலைகள் ஏற்படும். கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், தாயார், தாய் வழி வர்க்கத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்துக்கணும். குறிப்பா வேலையாட்கள் மூலமாக பிரச்சனைகள் இருக்கு இந்த காலகட்டங்கள்ல. ஆனா முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா, வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. இவங்கள பத்தி அவங்க கிட்ட பேசுறது, அவங்கள பத்தி இவங்க கிட்ட சொல்றது, இது சார்ந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லா இருக்குங்க. ஏன்னா சனி அப்படின்றவர் வேலையாட்களை குறிக்கிற கிரகம். ஸோ இது சார்ந்த வழியில தான் இந்த பிப்ரவரி மாதத்துல பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து தாய் வழி வர்க்கம், தாயார், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற விஷயங்களை தான் சனி வந்து கொடுப்பார். அதுல கொஞ்சம் நீங்க தெளிவாயிட்டாவே பிரச்சனை பாதிக்கு பாதி குறைஞ்சிரும். அதற்கடுத்து இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு இந்த ராகுவும் சுக்கிரனும் இணைவு பெறுவாங்க. ராகு சுக்கிரன் இணைவு 5ஆம் பாவத்துல இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும். காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கும். காதலிச்சுட்டு இருக்கிறவங்க தாராளமா தற்போது நீங்க காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை பெற்றவங்க கிட்ட சொல்லலாம். ஓரளவுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். சுய ஜாதகம் நம்ம பார்க்கணும், பட் கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இதோடு மட்டும் இல்லாம 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கு. மே மாதம் வரைக்கும் குருபலம் இருக்கு. சரிங்களா? மே மாதத்துக்கு பிறகு அடுத்த கூடிய குரு பயிற்சியும் பாத்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல மறைந்தாலும் கூட 2ஆம் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு இருக்கு. ஆனா இது ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் இப்ப இருக்கிற நேரம். சரிங்களா? அதுவும் சிறப்பு தான். பட் கம்பேரிங் டு இப்போ 100% நல்லா இருக்குன்னா அப்போ ஒரு 70% நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதனால வந்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லபடியா அமைச்சுக்குங்க. நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க. சரிங்களா? திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு செய்கின்ற தொழில ஒரு முன்னேற்றங்கள், ஒரு லாபங்கள், ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? அதோட மட்டும் இல்லாம இந்த ராகு சுக்கிரன் இணைவு 5ஆம் பாவத்தில் ஏற்படும் போது வேலை, தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நல்ல ஒரு லாபம், ப்ரமோஷன், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை கொடுக்கும். குறிப்பா அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்ரி, ரேஸு, பந்தயம் இது சார்ந்த வழியில நல்ல ஒரு லாபங்கள், நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த இணைவு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை 6:20 மணி முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி காலை 11:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த நாட்கள்ல சந்திரன் அப்படின்ற கிரகம் வந்து ராசிக்கு பாக்கியாதிபதியா வருவாருங்க. அவர் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயோட இணைவு பெறும். இந்த சந்திரன் செவ்வாய் இணைவு கொஞ்சம் சிறப்பு இல்லை. மன தடுமாற்றங்களை கொடுக்கும். மன ஒழுக்கத்தை கொஞ்சம் எட்டி பார்க்கும், சீண்டி பார்க்கும். சரிங்களா? அதில் கொஞ்சம் வந்து மனசை நீங்க தெளிவா வச்சுக்கிட்டாவே போதும், பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல அதிகமா வந்து ஆலய வழிபாடு மேற்கொள்றது சிறப்பா இருக்கும். அதே மாதிரி வேலை, தொழில் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அந்த இடத்துல வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், வேலையில கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா கொடுக்கறது, உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி பிடிக்காத இடத்துல வேலையை போடுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த சனி சந்திரன் சேர்க்கை வந்து கொடுக்கும். அதாவது அந்த சந்திராஷ்டமம் அன்னைக்கு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் முருகர் வழிபாடு அதிகமா இந்த காலகட்டங்கள்ல மேற்கொள்றது நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதாவது நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் முருகரை பிடிங்க, கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்.